இந்த வீடியோவில் Node.js வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரௌசரில் போயிட்டு Node.js இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலில் இருக்குது, மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலில் இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் ஓஎஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விண்டோஸ் இன்ஸ்டாலரில் 32 பிட்டா இல்லை 64 பிட்டா அப்படின்னு பார்த்து எந்த ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி என்னோடய சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சிஸ்டமில் கரெக்டாக Node.js வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கான்ட்டு செக் பண்ணுறதுக்கு கமெண்ட் ப்ராம்ப்டில் Node-v அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நோடோட வேர்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி டிஸ்பிளே ஆகிடுச்சுன்னா நம்ம சிஸ்டமில் Node.js வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு npm நோட் பேக்கேஜ் மேனேஜர் அது வந்து தேவைப்படுது. ஸோ ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு npm வந்து தேவை. நம்ம நோட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கூடவே npmமும் சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, ஸோ npm இன்ஸ்டால் ஆகிட்டான்ட்டு செக் பண்ணுறதுக்கு npm-v அப்படின்னு கொடுத்தீங்கன்னா npmோட வேர்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு npmோட வேர்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ நம்ம சிஸ்டமில் நோட் அண்ட் npm ரெண்டுமே கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் Node.js யூஸ் பண்ணி ஒரு hello world என்ற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.